ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள பூந்து சூளைமேனிக்கா போய் போகிறதா கிட்ட என்ன குத்துதான் ஆமாண்ணா காட்டியா என்ன முடிவு வருது என்ன முடிவு பாப்பா கலெக்டர் என்ன உத்தரவு அது மாதிரி செய்ய முடியாது எந்த தரப்பா இருந்தாலும் சரி யாரையுமே பிரிச்சு பார்க்க மாட்டோம் எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கான வழிவகை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இவர் எங்கள் கட்சியில் மாநில செயலாளர் பட்டியல் அணியோட மாநில செயலாளர் எஸ்சி அணியோட மாநில செயலாளர் அவர் மட்டும்தான் தேசிய செயலாளர் பேசுவார். அப்படி இல்லனா இப்ப ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுனா நீங்க எல்லாரும் மொத்த பேரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு சப்போர்ட் பண்ணலாம் பாத்து சிரிச்சாங்க. கண்டிப்பா இருக்கவங்க சப்போர்ட் பண்ணல ஊர்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணல. இப்போ இந்த போட்டோ எடுக்கல. நாங்க நேரா தாசில்தார் ஆபீஸ்லயே போயிட்டு ரேஷன் கார்டு சம்பந்தமா இப்போ நாங்க என்ன அடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லமா நாளைக்கு வாங்க அவங்க வர நீங்க மறுநாள் ஒரு நாள் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறமா அவங்க அண்ணனா நினைச்சுங்க அவருக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வருமே ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா கூட அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு. மறுநாள் போனா வச்சு தூக்கின்னு போங்கன்னு சொல்றாரு. அடிச்சு என்ன வந்து அடிக்கிறதுக்கு வந்தாங்க இவங்களெல்லாம் சொன்னா போல உங்களுக்கு 2 நாள்ல இதை நான் இன்னைக்கு நாளைக்குள்ள அதை கார்டு வர பேசுறாங்க. இல்லைன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். எனக்கு மெயின்ல ஆர்ப்பாட்டம் பண்றோம். புரியுதுங்களா? அப்ப மொத்த அதிகாரி அங்க வரட்டும். எத்தனை வந்து உங்களுக்கு யாரானாலும் அவனை அவங்களே எத்தனை உங்க கையில சொல்லி கொடுக்கட்டும். வீடு வந்து கொடுப்பாருமா ஊர்ல இருக்கிற மட்டும் நான் வர வைக்கிறேன். அவரோட பேசுறேன்னு சொன்னேன். அது வந்து நான் என்ன செய்வேன் வீட்டை போறேன். போலீஸெல்லாம் வர வச்சோம். நம்மளெல்லாம் சேர்ப்போம். நம்ம யாருமே தெரியல. நம்ம போலீஸ் தான் நம்ம வாங்கலாம் நிற்கிறோம். எல்லாரும் போய் இது எந்த இடம் இது பஞ்சாயத்து இடம் மாதிரி அப்படியே சப்ளாங்கோடு கையை நான் ஏறி வரமா என்னை வீக்காதீங்க நான் சொல்றேன். என்ன 4 பேர் பிடிச்சி வச்சுருக்கேன் கையில வச்சு எனக்கு அப்படியெல்லாம் கோடிங் பண்ணாங்க அந்த ஊரை. அதே முன்சிப் அந்த தஞ்சை அந்த முன்சிப்பு வியோன்னு நிற்கிறாரு. இந்த மக்களை ஏன் பாதிக்கிறாங்க? அவங்க என்ன எதுவுமே சொல்லல. அவங்களுக்கு நல்ல மாதிரி பேச்சு அப்படியே வியோ தான் செய்து வேலை. நீட்டா போய் என் குறையாண்டு போய் தாசில்தார் நம்மளை எடுத்து வந்து இவங்க நடவடிக்கை நம்மளுக்கு போய் வாரி போட்டு எல்லாம் பொண்ணு தூக்க மாட்டேங்குது. பத்தியா பஸ்ஸில் தூக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு. அப்படியெல்லாம் கோடிங் பண்ணி பொண்ணு பாங்கப்பா இது எங்களுக்கு அவ்வளோ கொடிமையெல்லாம் நினைச்ச இன்னும் கூட எனக்கு அந்த தடுத்தோட பொண்ணு யாராகி போகுது. அந்த பொண்ணு அந்த பொண்ணை வீசுறாங்க போலீஸ். கொடுங்க என்ன அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணை வெளிக்கிறாங்க. தலைவர் பொண்ணை வெளிக்கிறாங்க போலீஸ். கொடுங்க என்ன அப்படின்னு கேட்குது. எந்த மனம் நீங்கள் எங்கள் தலைமையில் சொல்லி நிரந்தர பட்டா நாங்கள் வாங்கி தரோம். கண்டிப்பாக வாங்கி தரோம். அதே போல் இப்போ நீங்கள் வந்து அந்த என்ன பகுதி சொன்னீங்க அந்த நல்லாங்குடியில் வந்து எடுக்கக்கூடாதுன்னு இருக்கீங்க. ஓரையை வந்து மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சேர்த்துப்பாங்க. அதனால் மற்ற வேண்டாம். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருங்க. இப்போ எப்படி இருக்கீங்களோ அதேமாதிரி ஒற்றுமையாக இருங்க. நிறைய பேர் இதில் டைவெர்ட் ஆகி போயிட்டீங்கன்னா
இந்த போராட்டம் ஜெயிக்க முடியும். பிரிக்கிறது தான் பார்ப்பாங்க போலீஸ். ஆமாம் 100% உங்களை வந்து பிரிக்கணும் டைவர்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட பின்னுக்கு போகாதீங்க. உங்களுக்கு நியாயமாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்க ரெடியாக இருக்கோம். உங்களுக்காக நாங்கள் தோளோடு தோள் கொடுத்து நிற்போம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியே மீறி இதெல்லாம் போதும் அப்படின்னும் போது அதுக்கான ஆர்ப்பாட்டம் எங்கள் தலைமையில் நாங்கள் அதை தெரிவிச்சுட்டு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக என்னெல்லாம் எங்களால் போராட முடியுமோ நாங்கள் போராடினாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வாங்கிப்போம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பண்ணித்தரோம். இந்த கார்டு சம்மந்தமாக இந்த 2-3 நாளில் உங்களுக்கு வந்து கார்டு கைக்கு வரும். அது நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. ஆஃப் பண்ணிடுங்க. மக்களை சந்திக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மக்களை சந்திக்கணும்னு வந்திருக்கோம். இங்கே மக்களிடம் பேசணும். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறையாக இங்கே நாங்கள் நிரந்தரமாக வசிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட்டா வந்து எத்தனையோ மனு கொடுத்தோம். இதுவரையும் எந்த கட்சியோ இல்லை அரசாங்கமோ இதில் பட்டாக்கான முயற்சி எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு அதிகாரியை தொடர்பு கொள்ளும் போது கிட்டத்தட்ட ஒரு 21 பேருக்கு இந்த பகுதியில் பட்டா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வசிக்கிறாங்க. 300 பேருக்குமே வந்து இங்கே பட்டா சரியான முறையில் வழங்கலை. அவங்களுக்கு வந்து இன்னும் மனு கொடுத்தும் பட்டா கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் எங்கள் தலைமைக்கு இதை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அதிகாரிகளாண்டியும் பேசியிருக்கோம். இதுக்கான முயற்சியை நாங்கள் இன்றைக்கி மக்களிடம் பேசிட்டு இந்த 300 பேருக்குமான பட்டா வழங்குவதற்கான வேலையை அதிகாரிகளுக்கு பேசி மக்களுக்கு வந்து நாங்கள் இந்த பட்டாவை வாங்கி கொடுப்போம். இந்த நேரத்தில் வாங்கி கொடுக்குன்னு சொல்கிறேன். இது எங்களுக்கு பட்டா வழங்கின பிறகு தான் நீங்கள் கோர ஓட்டணும்னு பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பெண்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு சில பெண்கள் வந்து பஸ்ஸில் பேருந்தில் ஏற்றின பிறகும் பேருந்துலேயும் வந்து அவங்க சூசைட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. இந்த அரசாங்கம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குது. மக்களுக்கான ஆட்சி இது கண்டிப்பாக மக்களுக்கான ஆட்சியாக தெரியல. மக்களை வஞ்சிக்கிற ஆட்சியாக தான் இந்த திமுக அரசு இருக்குது. அதனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் மேலும் இந்த போராட்டம் தொடர்ந்தால் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து மக்களுக்காக நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறதுக்கான மக்களுக்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துறோம் அப்படின்ற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.